சார் வணக்கம். யூடியூப் டிஃபன் கேரியர் சப்ஸ்கிரைபர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு இதே வண்டி எலைட் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs 3 lakhs ஸ்மார்ட் 2 லட்சம் 3 லட்சம் பார்வையில தாண்டி போயிட்டு இருக்கு. நிறைய ரெஃபரன்ஸ் கால்ஸ் நிறைய மாவட்டத்துல இருந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்கோம். இப்போ அடுத்த அப்கிரேடட் வண்டியா பாத்தீங்க அப்படின்னா இந்த எலைட் பிளஸ்ல வந்து லித்தியம் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. லித்தியம் பேட்டரி மீன்ஸ் இப்போ லெட் ஆசிட் பார்த்தீங்கன்னா 4 பேட்டரி வரும். இப்போ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரியில சார்ஜ் பண்றது 5 to 6 hours சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 70 ல இருந்து 80 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். 400 kg வரைக்கும் வெயிட் ஏத்தலாம். அதே மாதிரி ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா லிஃப்ட் பண்ணலாம். பின்னாடி பாடி தூக்கி பாத்தீங்க அப்படின்னா ட்ரே சைஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரியோட ஈஸியா அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி பேட்டரியோட சார்ஜிங் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளவு பேட்டரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தனியா ஒரு மீட்டரும் வச்சிருக்காங்க அடிஷனலா இந்த பேட்டரிக்கு. ஸோ அதுலயும் நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோம் அப்படின்றது. ஸோ டெக் சைஸ் பாத்தீங்கன்னா எப்பயும் போலதான் நம்மளுக்கு 5 அடி நீட்டு 4 அடி ஆகலாம். ஸோ ஈஸியான கேரி பண்றதுக்கான நல்ல ஒரு வெஹிக்கல். அது இல்லாம இப்போ லெட் ஆசிட்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், தண்ணி டிஸ்டில்டு வாட்டர் செக் பண்ணணும், ஆசிட் லெவல் செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்துருச்சு. ஸோ இந்த வண்டியில அது எதுவுமே கிடையாது. வெறும் வண்டி சார்ஜ் போடுறது, வண்டி ஓட்டலாம். இது வாரண்டி பாத்தீங்க அப்படின்னா 2 years வாரண்டி லித்தியம் பேட்டரிக்கு. அடிஷனலா எக்ஸ்டர்னல் வாரண்டி தேவைன்னா அதுவும் போட்டு பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டர் கண்ட்ரோலருக்கு 6 months வாரண்டி, பேட்டரி 2 years வாரண்டி, சார்ஜர் பேட்டரி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்மேனோட பேட்டரி வரும். வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஸ்பீட் பாத்தீங்கன்னா 25 ல இருந்து 28 வரைக்கும் ஸ்பீட் போகும். அடிஷனலா 2 மீட்டர் வச்சிருப்பாங்க. ஒன்னு அனலாக் மீட்டர், அடுத்தது டிஜிட்டல் மீட்டர், எஸ்ஓசி மீட்டர்னு சொல்லுவாங்க. எஸ்ஓசியில பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா என்னென்ன வோல்டேஜ் இருக்கு, எவ்வளவு கெப்பாசிட்டி பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு, பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆகும் எல்லாமே இதுல ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும், ஈஸியாவும் பார்க்கலாம். ஸோ சின்ன சின்ன சிறு குறு வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு அடிஷனலான வண்டி இது. ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு பெருசா இது எந்த வேலையும் இல்லை. இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பாத்தீங்கன்னா எந்த தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாத வண்டி. பெருசா பாத்தீங்கன்னா வெறும் ஆயில் மட்டும் 90 ml ஆயில், 90 கிரவுன் ஆயில் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். அது மட்டும் மாத்தினாவே கிட்டத்தட்ட 2 years 3 years வரைக்கும் நம்ம எந்த விதமான பேர் பண்ணாலும் வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். ஸோ நல்ல வெஹிக்கிள் தாராளம் சூஸ் பண்ணுங்க. இது ஆன் ரோட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 2,50,000 வரும். பெஸ்ட் ஆஃபர்ஸ் இப்போ தீபாவளிக்கு போயிட்டு இருக்கு. புக் பண்ணுங்க. நம்மளோட ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்கு, திருவண்ணாமலையில இருக்கு, கள்ளக்குறிச்சியில இருக்கு, கடலூர், திண்டிவனம், பாண்டிச்சேரி எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க எந்த ஆஃபீஸ்ல போனீங்கன்னா இந்த அவைலபிள் ஸ்டாக் இருக்கு. கலர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ சூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஓப்பன் பாடியும் வரும், க்ளோஸ்டு பாடியும் வரும். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதை வேணா நீங்க சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இமீடியட்டா டெலிவரி பண்ணுவாங்க. சார் வணக்கம். இப்போ பார்க்குற வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ். டீசல் பேசஞ்சர் வெஹிக்கல் நிறைய பேர் வந்து BS6 சென்சார் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்த காலம் போய் இப்போ BS6ல மேனுவல் இன்ஜின் சென்சார் இல்லாத வண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா செல்ஃபோன் இருக்கு, ரோப் கயிறு போட்டு இழுக்கலாம், வண்டியை இடிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேனுவல் இன்ஜின் எல்லா ஊர்லயும் மெக்கானிக் இதுக்கு இருக்காங்க. எல்லா மெக்கானிக்கும் இது வேலையும் செய்வாங்க. பயப்படாம தாராளம் இந்த வண்டி நீங்க சூஸ் பண்ணலாம். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணாம எங்களோட பிராண்ட்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு இது பங்களா டாப்னு சொல்லுவாங்க, இது நார்மல் டாப்னு சொல்லுவாங்க. 2 வேரியன்ட்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது எங்களோட சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா பெருசா லெக் ரூம் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். டிரைவருக்கும் சரி பேசஞ்சருக்கும் சரி. அதே மாதிரி ஹைட் டாப் ஜாஸ்தியாவே இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அதே மாதிரி கேஜ் பாத்தீங்கன்னா 18 kg திக்னஸ். மற்ற எந்த பிராண்ட்லயும் இந்த திக்னஸ் வராது. 18 kg திக்னஸ்னால வண்டி வைப்ரேஷன் இருக்காது. வைப்ரேஷன் இருக்காத அந்த ஒரு ரீசன்னால உங்களுக்கு உடம்பு வலி, டிரைவருக்கு உடம்பு வலியோ இல்ல பெயினோ அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது நம்ம வண்டியில. பிளஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 90 ரேடியஸ் வண்டி வந்து ஃபுல் ஷார்ட்டா நம்மளுக்கு வந்து நல்லா லெஃப்டோ ரைட்டோ ரொட்டேட் பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். டர்ன் பண்றதுக்கெல்லாம் வந்து ஃபுல் ரேடியஸ் கிளியரா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு ஏறுறது ஈஸியா இருக்கும். டிரைவர் கேபின் ஸ்பேஸ் நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா டீசல் வேரியன்ட் இருக்கு, CNG வேரியன்ட் இருக்கு, எல்லா மாடல்ஸும் இருக்கு. இப்போ தீபாவளி ஆஃபர் ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு. ஆன் ரோட் காஸ்ட் GST ரிடக்ஷன் 2.1 பிரைசஸ்ல இன்னும் குறைஞ்சிருக்கு பிரைஸ். ஸோ இதை புக் பண்ணீங்க அப்படின்னா அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் இருக்கு. எல்லாமே சூஸ் பண்ணுங்க. எல்லா கம்பெனிஸ்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இது டெலிவரி இருக்கு.
நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி இந்த டீசல் வெஹிக்கிள்ஸ்க்கு கொடுக்கலாம். தாராளம் நீங்க வாங்க, வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா தாராளம் அதை உடனே புக் பண்ணி உடனடி டெலிவரி எடுத்துக்கலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. பேங்க்ஸ் இருக்கு, ஐடிஎஃப்சி இருக்கு, சோழமண்டலம் இருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு, ஸ்ரீராம் இருக்கு, எல்லா ஃபினான்சியர்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ, எந்த ஃபினான்ஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.